இலங்கைக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருளை கடத்தினாரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணையில் என்சிபி அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். அது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தியதாக கைதாகி இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிடம் டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த சனிக்கிழமை அன்று கைது செய்யப்பட்ட அவரை 7 நாள் காவலில் எடுத்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அவரிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பா இலங்கைக்கு போதைப் பொருளை ஜாஃபர் சாதிக் கடத்தினாரா என்ற கோணத்தில் அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரத்தை இவர் பூர்வீகமாக கொண்ட காரணத்தினால அங்கிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக போதைப் பொருட்களை கடத்தினாரா என்ற கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி சென்னையை சேர்ந்த 2 நபர்கள், முகேஷ் மற்றும் முஜிபுர் ரஹ்மான், இவர்கள் 2 பேரும் சென்னையை சேர்ந்தவர்கள். அதே போல விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அசோக்குமார் 3 நபர்கள் அவேண்டா அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான குடோனில் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் கிடைக்கப்பட்ட தகவலை அடிப்படையில் வைத்தும் தற்போது ஜாஃபர் சாதிக்கும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல மேற்கு டெல்லியின் கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள குடோனிற்கு ஜாஃபர் சாதிக்கை அழைத்து சென்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாகவும், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாநிலத்திற்கு போதைப் பொருள் ஜாஃபர் சாதிக் கடத்தி இருந்தது விசாரணையில் ஏற்கனவே தெரிய வந்த நிலையில நேரடியாக அந்த குடோனுக்கு சென்று விசாரணை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருளை கடத்தியதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரை அங்கு விசாரணை முடித்து சென்னைக்கு அழைத்து அங்கு உள்ள அவருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தி அவர் முன்னிலை சோதனை நடத்துவதற்கும் ஏற்கனவே திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கின் வங்கி கணக்கிலிருந்து பணம் சென்ற விவரங்களை சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு அதன் பின்பு தொடர்புடைய நபர்களுக்கும் சொந்தமான இடங்களில் சோதனை நடத்த உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.